ஸ்வீட் நம்பர் 1 மைசூர் பா வாங்க பண்ணலாம். கடலை மாவு போட்டு நல்லா வறுக்கிறேன். வறுத்ததை இப்போ ஜலிக்கிறேன். நெய் ஊற்றி மிக்ஸ். இப்போ சுகர் ஆட் பண்ணுறேன். போட்டீங்க 4 கப்பு சுகருக்கு அந்த அக்கா 1 கப்பு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. உங்களுக்கே அக்காவா? ஆமாம், நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்காவை பார்த்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நொச்சு பிடிச்ச வேலையாக இருக்கு. ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, சொல்லட்டுமா? என்ன? கடையில் போய் வாங்கி வச்சிட வேண்டியதான். ஆனாலும் அந்த சுபத்ரா கையால் சாப்பிட்ற மாதிரி வராது. கிண்டிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற நெய் அண்ட் ஆயிலை போட்டு அப்படியே கிண்டு 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 கிண்டு. அவ்வளோதான், நுரைச்சி வந்துடுச்சோ. இதை அப்படியே தூக்க முடியல. வாங்க அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மைசூர்பா மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர்பா மாதிரி நானும் சுபத்ரா மைசூர்பான்னு ஒரு பிரான்ச் அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். மை நெக்ஸ்ட் சைட் ஹசல். ஆனால் நீ தான் பாத்திரங்கள் உனக்கு அந்த ஜாப் தர. நான் வீடியோ எடுக்கவே இல்லை, கட் பண்ணிட்டேன். சும்மா கையில் வச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஒரு செஃப் வந்து ஒரு சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். அதை மக்களுக்கு நான் காமிக்கணுன்னு ஆசையாக நான் வீடியோ எடுக்க சொன்னால், ஐயோ இது வந்து கொஞ்சம் பர்ஃபி சைஸ் கட் பண்ணிட்டேன். மைசூர்பா சைஸ். இந்த மைசூர்பாலாம் யார் சைஸ் இப்படி தான் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணாங்கன்னு தெரியல. சுபத்ரா மைசூர்பா வாங்க, சூப்பராக வந்துருக்கு. கேமராமேன் இங்கே வாங்க. செமையாக அழகாக ஜல் 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 வந்திருக்கு. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும்னு நம்புகிறேன். சுபத்ரா மைசூர் பா.